வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், நிர்வாக சங்கடங்களை போக்க இதுவே தீர்வு என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். இயற்கை சீற்றம், உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரங்கல். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடியும் வரை தலைமை செயலர் மற்றும் அனைத்து அரசு துறை செயலாளர்களும் பேரவையில் இருக்க வேண்டும். சபாநாயகர் அன்பழகன் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்றும் நிர்வாக சங்கடங்களை போக்க இதுவே தீர்வு என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மாநில அந்தஸ்து கிடைக்காததால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பல்வேறு நிர்வாக சங்கடங்கள் ஏற்படுவதாகவும் துணைநிலை ஆளுநரின் முடிவுகளால் சில நேரங்களில் சிக்கல்கள் உருவாவதாகவும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர்கள் மற்றும் தற்போதைய பிரதமரையும் பலமுறை சந்தித்து மாநில அந்தஸ்து கோரிக்கை குறித்து பேசியுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் சில நேரங்களில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மாநில அந்தஸ்தை பெற வேண்டிய நிலை இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மனதில் பெரும் குறை உள்ளது. மாநில அந்தஸ்து மற்றும் அதிகாரம் இல்லாததே அந்த குறை. இதற்கு பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசில் காலியாக உள்ள சுமார் 4000 நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கரசூர் தொழிற்பேட்டை திட்டம் காலதாமதமானதற்கு அது தொடர்பான கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டதே காரணம் என்றும் அவர் விளக்கினார். பல திட்டங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதும் ஒரு காரணம். புதுச்சேரியில் உள்ள பிரச்சனைகளுக்காக கோப்புகளை மத்திய அரசுக்கு அனுப்பி தேங்கும் நிலை இனி ஏற்படாது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாராளுமன்றத்தில் புதுச்சேரியின் குரல் ஒலிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டால் மத்திய அரசின் நிதி கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது ஆளும் அரசின் எண்ணம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மத்திய அரசிடம் இருந்து எந்த அளவுக்கு நிதி பெற முடியுமோ அந்த அளவுக்கு அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பணிகள் விரைந்து நடைபெற காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு, ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ஊழியர்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்பு வழங்குவதுடன் அவர்களின் சம்பளமும் உயர்த்தப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சமூக மற்றும் பொதுநல அமைப்புகள் குடிமைப் பொருள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் உணவு மானியத்தை சிபிடிசி எனப்படும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் மற்றும் டிஜிட்டல் வாலெட் முறையில் வழங்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளை கண்டித்து மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி சிலை அருகிலிருந்து புறப்பட்டு பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு வந்தனர். கோரிமேடு ஆய்வாளர் நாகராஜ் தலைமையிலான காவல்துறையினர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் அருகே பேரிகார்டுகள் அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்கத்தின் தலைவர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். திராவிடர் விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், தந்தை பெரியார் தி.க. வீரமோகன், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, புரட்சி மற்றும் கலாச்சார இயக்கம் பிராங்க்லின், மக்கள் உரிமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இளஞ்செழியன், மீனவம் காப்போம் செல்வநாதன், திராவிடர் வெற்றி கழகம் வேதா வேணுகோபால், அண்ணா பேரவை சிவ இளங்கோ, மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், தமிழக வாழ்வுரிமை கட்சி அருண் ஒளி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். உணவு மானியத்தை டிஜிட்டல் வாலெட் முறைக்கு மாற்றுவதை கைவிட வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு தரமான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நேரடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. டிஜிட்டல்
அரியா அப்பாவி மக்கள் ஏதும் அரியா அப்பாவி மக்கள் ஏதும் அரியா அப்பாவி மக்கள் ஏதும் அரியா சிக்காரே அலையே சிக்காரே கர்மவீர காமராஜரே கர்மவீர காமராஜரே கர்மவீர காமராஜரே கர்மவீர காமராஜரே கைப்பாவையாய் இருக்காதே கைப்பாவையாய் ஒருவன் அல்ல தொழிலாளி ஒருவன் அல்ல தொழிலாளி ஒருவன் அல்ல தொழிலாளி ஒருவன் அல்ல தொழிலாளி கோடிக்கால் முதல்வனா கோடிக்கால் முதல்வனா பொடி எழுந்த கூலாவாய் பொடி எழுந்த கூலாவாய் கூல் கூல் கூலாவாய் கூல் கூல் கூலாவாய் கல்வி அறிவு குறைந்தவர்கள் கல்வி அறிவு குறைந்தவர்கள் கல்வி அறிவு குறைந்தவர்கள் புதுச்சேரியில் இருந்து நேபாளம் சென்ற 3 பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இருந்து நேபாளத்திற்கு கும்பகோணம் ஏஜென்சி மூலம் 3 பேர் சென்றுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த 58 வயதான ஆனந்த சுந்தரி, 50 வயதான வைஷ்ணவி, 50 வயதான கீதா ஆகியோர் பாதுகாப்புடன் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கைலாஷ் யாத்திரை சென்ற அவர்கள் தினமும் 2 முறை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இன்று காலை பேசிய பிறகு தொடர்பு இல்லை என்றும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் முதற்கட்ட தகவல் தெரிவித்திருப்பதாக கீதாவின் மகன் விஷ்ணுராம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடியும் வரை தலைமை செயலர் மற்றும் அனைத்து அரசு துறை செயலாளர்களும் பேரவையில் இருக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது துறை சார்ந்த விவரங்கள் மற்றும் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு உடனடியாக விளக்கம் அளிக்கும் வகையில் தலைமை செயலர் மற்றும் அரசு துறை செயலர்கள் பேரவையில் கட்டாயம் இருக்க வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடியும் வரை தலைமை செயலர் மற்றும் அனைத்து அரசு துறை செயலர்களும் பேரவையில் இருக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டார். அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக பேரவையில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கான உரிய காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தினார். இவ்வாறு உரிய காரணமின்றி அதிகாரிகள் பேரவையிலிருந்து வெளியேறும் பட்சத்தில் முதல்வரிடம் ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் தமிழக மாநில மகளிரணி கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் தமிழக மாநில மகளிரணி கூட்டம் லெஜண்ட் சரவணா ஸ்டோர் வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைவர் ஜெயமுருகன், மாநில செயலாளர் பிரபீன் ஆகியோர் முன்னிலையில் மகளிரும் இளைஞர்களும் அதிக அளவில் மன்றத்தில் இணைந்து லெஜண்ட் சரவணன் அவர்களின் நற்பணி லட்சியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், ஆதரவற்றோர், முதியோர் மற்றும் மாணவர்களுக்கு உதவிகள் வழங்குதல், மருத்துவ உதவி, இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம்கள் நடத்துதல், மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் கால நிவாரண பணிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இதையடுத்து மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். இதில் பத்மா ஷீலா மாநில மகளிரணி தலைவராகவும், கல்விக்கரசி மற்றும் கோமதி ஆகியோர் மாநில மகளிரணி துணைத் தலைவர்களாகவும் நியமிக்கப்பட்டனர். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலுடனும் அகில இந்திய தலைவர் முத்துதுரை அவர்களின் பரிந்துரையின்படியும் புதுச்சேரி மாநில தலைவர் ஜெயமுருகன், மாநில செயலாளர் பிரபீன் ஆகியோர் முன்னிலையில் இந்த நியமனங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மகளிரும் இளைஞர்களும் அதிக அளவில் இணைந்து மக்கள் நலன் சார்ந்த நற்பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஏம்பலம் பகுதியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பாண்டுரங்கன் 2 தலைமுறையாக பராமரித்து வந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயன்ற தாவேகா பிரமுகர் மணிகண்டனை கண்டித்து நிலத்தை அளவை செய்ய வந்த காவல்துறையினருடன் வந்த கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சகோதரர்கள் 3 பேர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் முன்னாள் ராணுவ வீரர் பாண்டுரங்கன் என்பவர் அதே பகுதியில் 2 தலைமுறைக்கு மேலாக அரசுக்கு சொந்தமான நிலத்தை பராமரித்து வந்ததாகவும், இந்த நிலையில் அந்த நிலத்திற்கு பல்வேறு இடையூறு ஏற்பட்டதால் நீதிமன்றத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு தடை உத்தரவு ஆணை பெற்றதாக தெரிகிறது. மேலும் மூத்த குடிமகனான பாண்டுரங்கன் மறைவிற்கு பிறகு அந்த நிலத்தை அவரது மகன்கள் பராமரித்து வந்ததாகவும், இதற்கிடையில் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக பிரமுகர் மணிகண்டன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றதாகவும், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் காவல்துறையினருடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து இந்த நிலம் கொம்யூன் பஞ்சாயத்து அரசுக்கு சொந்தமானது என கூறி கம்பி வேலி அமைக்கப் போவதாக கூறியதால்
பாண்டுரங்கனின் மகன்களான புருஷோத், பூமிநாதன், கிருபாகரன் ஆகிய 3 பேரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தீக்குளிக்க முயன்ற 3 பேரையும் மீட்டு மங்களம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் 2 தலைமுறைகளாக பராமரித்து வந்த நிலத்தை தற்பொழுது அரசுக்கு சொந்தமான இடம் என கூறியது உறவினர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பாகூர் மதிகிருஷ்ணபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் திருவோணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சீதா லட்சுமண ஆஞ்சநேய சமேத ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி ஆலயத்தில் புதன்கிழமை திருவோணம் பண்டிகையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராமன் சுவாமி ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், அபிஷேகத்தூள், பஞ்சாமிரதம், பழ வகைகள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. உற்சவ மூர்த்திகளை பெருமாள் அலங்காரத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் புதுச்சேரி சித்தன்குடி முதல் கிராஸில் வசிக்கின்ற அனிருத் மற்றும் லலிதா குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இவர்களுடன் கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி, விழா குழுவினர்கள் மற்றும் மதிகிருஷ்ணாபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் சார்பில் சாலையோரம் மரம் நடும் திட்டத்தில் கிருமாம்பாக்கம் பகுதியில் 100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக நாடுகளின் மொத்த நிலப்பரப்பில் 33% காடுகள் இருக்க வேண்டும். இந்திய வன அறிக்கையின்படி புதுச்சேரியில் தற்பொழுது சுமார் 11% மட்டுமே வனப்பரப்பு உள்ளன. காடுகள் நகரங்களின் நுரையீரல் போன்றவை. போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் மாசுகளை உறிஞ்சு காற்றை சுத்திகரிப்பதுடன் மனிதர்களுக்கு அத்தியாவசியமான ஆக்சிஜனை வழங்குவதிலும் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புதுச்சேரியில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் சாலையோர மரம் நடும் திட்டத்தின் கீழ் 100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி கிருமாம்பாக்கம் BSNL தொலைபேசி நிலையத்திற்கு அருகே நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் செயலர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி BSNL துணை பொது மேலாளர் ரோஸ்லின் ராஜகுமாரி, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். BSNL உதவி பொது மேலாளர் கல்பனா கிராந்தி நன்றி கூறினார். சடக்குன்றை, மரமல்லி, மகுடம், வசந்த ராணி, நாக செண்பகம் உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகள் நடப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம், BSNL மற்றும் கிருமாம்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் செய்திருந்தனர். நடப்பட்ட அனைத்து மரக்கன்றுகளும் புவியிட குறியீடு முறையில் பதிவு செய்யப்பட்டு அவற்றின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்வு தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இந்த மரம் நடுவு நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுவின் திட்ட அலுவலர் இளங்கோ, சாந்தலட்சுமி, தினேஷ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். இந்த மரம் நடுவு நடவடிக்கையின் மூலம் கிருமாம்பாக்கம் பகுதியில் சாலையோர பசுமை அதிகரிப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காற்றின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் முயற்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு கிடைக்கும் என்று பொதுமக்களிடம் கூறப்பட்டது. முடிவில் ஒவ்வொரு மரக்கன்றிற்கும் BSNL நிறுவனத்தின் மூலம் இலவச சிம் கார்டு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. நேபாளம் இயற்கை சீற்றத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று 3வது நாளாக நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடிய நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்தவர்களுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த சபாநாயகர் அன்பழகன் உயிரிழந்தவர்களின் நினைவாக சட்டப்பேரவையில் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்த உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். இதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவிக்கரம் நீட்டிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சட்டப்பேரவையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மற்றும் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி பகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் சாலையை சீரமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொண்ட மக்கள் சேவகர் அசோக் ஆனந்திக்கு
பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் ஸ்ரீ குண்டுதாங்கி ஐயனாரப்பன் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சேவகர் அசோக் ஆனந்தன் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து இப்பிரச்சனையை முதலமைச்சர் ரங்கசாமியின் கவனத்திற்கு மக்கள் சேவகர் அசோக் ஆனந்த் கொண்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மழைநீர் தேங்கும் பகுதியில் மணல் அடித்து சாலை சீரமைக்கப்பட்டது. இதன் மூலம் மழைநீர் தேங்கும் நிலை குறைந்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் சாலை சீரமைக்கப்பட்டுள்ளது. தங்களது கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமியின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட மக்கள் சேவகர் அசோக் ஆனந்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். உலக முதலியார் பிள்ளைமார்கள் சங்கம் சார்பில் முதியோர் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கத்தின் தங்க தலைவரும் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்க தலைவருமான ஸ்ரீதர் பிள்ளை அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் புடவைகள், வேட்டிகள் மற்றும் சமையலுக்கு தேவையான பாத்திரங்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஸ்ரீதர் பிள்ளை, அவரது மனைவி அனிதா, முன்னாள் கவர்னர் சுபாஷ் சந்திரபோஸ், மதிவாணன், சிவகுமார், சித்ரா தேவி, ஷாம்ராஜ், திருவேங்கடம், நந்தகுமார், முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதியோர் இல்ல நிர்வாகி மோகன் பிள்ளை அனைவரையும் வரவேற்றார். லயன்ஸ் சங்க செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கிருஷ்ணா நகர் அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 12வது தெரு மேற்கு திசையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் 15வது ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை, 108 சங்காபிஷேகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. விழாவையொட்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. இன்று அதிகாலை 8 மணிக்கு 108 சங்காபிஷேகம், தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பகல் 12 மணிக்கு அபிஷேகமும் 1 மணிக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 1000 பேருக்கு அறுசுவை அன்னதானம் நடைபெற்றது. நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை அறங்காவல் குழு தலைவர் நாராயணசாமி, செயலாளர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் சோமசுந்தரம், சம்பந்தம், கிருஷ்ணா நகர் யுவராஜ், மகாலிங்கம், இளைஞர்கள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். திண்டிவனம் அருகே டெல்லி பதிவெண் கொண்ட காரில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தி செல்லப்பட்ட நிலையில் 9 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்ற காவல்துறையினர் 139 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த பிரம்மதேசம் காவல் நிலைய எல்லையில் காரில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பிரம்மதேசம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தராசு தலைமையிலான காவல்துறையினர் காவல் நிலையம் எதிரே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ய முற்பட்ட போது கார் நிற்காமல் வேகமாக மரக்காணம் நோக்கி சென்றது. உடனடியாக காவல்துறையினர் சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் காரை துரத்தி சென்றனர். பிரம்மதேசத்தை அடுத்த ஆலத்தூர் கிராமத்தில் காரை நிறுத்திவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். காவல்துறையினர் காரை திறந்து பார்த்தபோது அதில் 15 கிலோ எடை கொண்ட 9 மூட்டைகளும் 2 கிலோ எடை கொண்ட 2 பெரிய மூட்டைகளும் என மொத்தம் 139 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் டெல்லி பதிவெண் கொண்ட கார் ஆகும். சமீப காலமாக வெளிமாநில பதிவெண் கொண்ட கார்களை வைத்து குற்றவாளிகள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து காரையும் புகையிலை பொருட்களையும் பறிமுதல் செய்து பிரம்மதேசம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபர் யார், எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் பிரம்மதேசம் மரக்காணம் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு நிலவியது. திண்டிவனத்தில் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் நலசங்கம் சார்பில் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டிவனம் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் நலசங்கத்தின் சார்பாக மாதாந்திர ஆலோசனை கூட்டம் சங்க தலைவர் முருகன் தலைமையில் ஜக்கம்பேட்டையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பழனி, முருகையன், முல்லைக்குமார் ஆகிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். சங்க பொருளாளர் சங்கர் கணேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சங்க நிர்வாகிகள் அனைவரும்
பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் சங்கத்தின் சார்பாக சிறப்பான மாபெரும் மருத்துவ முகாம் நடத்துவது, சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை பெற்றுத் தருவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் கோகுல்ராஜ், வானூர் ரவி, சையத் ரஃபி, சண்முகம், வெங்கட்ராவ், சரண்ராஜ், ரவி, ஆனந்த் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் சங்க செயலாளர் சுரேஷ் நன்றி கூறினார். மயிலம் அருகே காவல்துறையினர் ரோந்து பணியின் பொழுது ஏராளமான புதுச்சேரி மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த இருவரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த ஐவேலி முருகன் கோவில் அருகே மயிலம் காவல்துறை ஆய்வாளர் பாலாஜி தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொண்ட பொழுது அவ்வழியே சென்ற நபர் கையில் சுமார் 26 புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை வைத்திருந்த நிலையில் அவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது இதே போன்று அதிக அளவிலான புதுச்சேரி மது பாட்டில்களை அப்பகுதியில் விற்பனை செய்து கொண்டிருப்பதாக அவர் கொடுத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று சோதனை செய்த பொழுது அட்டை பெட்டியில் ஏராளமான புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தவரையும் அவர் வைத்திருந்த மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அந்த நபர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு பகுதியை சேர்ந்த திருமால் என்பவரின் மகன் 47 வயதான சுரேஷ் என்பதும் அவரிடம் மது பாட்டில்களை வாங்கி சென்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த செண்டியம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஜெயராமன் மகன் 42 வயதான திருநாவுக்கரசு என்பதும் தெரிய வந்தது. இருவர் மீதும் மயிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த 271 புதுச்சேரி மாநில மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். மயிலம் அடுத்த பெரமண்டூரில் தேமுதிக நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் வெங்கடேசன் ஆலோசனையின் பேரில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மயிலம் வடக்கு ஒன்றியம் பெரமண்டூர் கிராமத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒன்றிய அவைத் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய கழக செயலாளர் முருகன் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி பாலு மகேந்திரன், ஒன்றிய பொருளாளர் பொய்யாது ராஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் முருகேசன், சங்கர், ராஜேஷ், குபேந்திரன், தாடி முருகன், பாரதி, அன்பு ரோஸ், தங்கராஜ், மிருதுலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், நிர்வாக சங்கடங்களை போக்க இதுவே தீர்வு என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். நேபாளம் இயற்கை சீற்றம், உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரங்கல். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடியும் வரை தலைமை செயலர் மற்றும் அனைத்து அரசு துறை செயலாளர்களும் பேரவையில் இருக்க வேண்டும், சபாநாயகர் அன்பழகன் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.